புகழேந்தின அக்னீஸ்வரன் என்ன சொல்றாரு, நீங்க அதிமுகவை அழிக்கிறதுக்காகவே கட்சியை தொடங்கியிருக்கீங்க, சொல்றது பூரா பொய்ங்கிறார். சசிகலா சொல்றதெல்லாம் பொய், தவறு. அவரு இன்னைக்கு ஒரு டிஃபரன்ஸ் பாக்குறேன். நீங்க சொல்லல, நீங்க சொல்றது இளவல் அக்னீஸ்வரன் துணி சும்மா கணீர்னு வரும். இன்னைக்கு ஏதோ அக்னீஸ்வரன் என்ன இப்படி மெதுவா அடக்கி வாசிக்கிறார் தெரியல. மழை பெஞ்சிருக்கு சார், என்னுடைய மழை பெஞ்சிருக்கு. ஏன் இப்படி அடக்கி வாசிக்கிறார் தெரியாது. அக்னீஸ்வரன் அவர்கள் நேற்று பேசியதெல்லாம் உண்மை. 12 அமைச்சர்களை அழைத்து சென்றவன் புகழேந்தி. லோக்கல் ஸ்டாண்டி நான் தான் கூட்டு போகணும். நான் தான் சொல்றதுக்கு 9 வருஷம் ஆச்சு அக்னீஸ்வரன். கரெக்ட், சரியான கேள்வி. அதுல நம்ம என்னுடைய உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ அதை துரைக்கர்ணாவும் சார் இன்னொருத்தவங்களும் உட்காந்து 2 பேரும் ஒத்துக்குவாங்க நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, பேரறிஞர் அண்ணா அவர்கள் வீட்டிலே இருக்கிறார்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடன் இருக்கிறார், சாப்பிட போறாங்க. கட்சியில ஒரு நண்பர் ஓடி வந்துட்டார். ஓடி வந்து கதவை தட்டி, உள்ள அண்ணா என் குடும்பத்தை நீங்க பாத்துக்கோங்க, நான் ஒரு ஆளை கொலை செய்ய போறேன், அவன் கண்ணாபின்னு திட்டான், உங்களை திட்டினா பரவாயில்ல, அண்ணியும் சேர்த்து திட்டான், என்னால தாங்க முடியலண்ணா, ஆகவே நான் கொலை செய்ய போறேன், என்னுடைய குடும்பத்தை நீங்க காப்பாத்திக்கோ. அண்ணா ஒரு நிமிடம் அப்படியே யோசனை பண்ணி அவரை பார்த்தார். பார்த்துட்டு, ராமச்சந்திரா உள்ள அண்ணிக்கிட்ட கத்தி இருக்கும், வாங்கிட்டு வாங்கன்னாரு. இவருக்கு ஒன்றும் புரியல, அவன் கொலை செய்யறன்றான், அவர் கத்தி வாங்கிட்டு சொல்றாரு. சரி அவர் சொல்லிட்டாருன்னு போய் உள்ள இருந்து கத்தி எடுத்துட்டு வந்துட்டார். இதை கொடு அவர்கிட்ட, இந்த கத்தி போதும் இல்ல, நீ போய் கொலை செய்ய, நான் குடும்பத்தை பாத்துக்கிறேன்னாரான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். வாடி போய் நின்றுருக்கான் அப்படியே. அப்ப சொன்னாரா, ராமச்சந்திரா உனக்கு புரியாது, இந்த ஆள் கொலை செய்ய மாட்டான், எப்ப பேசுறாங்க அசிங்கமா என்னையும் அண்ணியும் பத்தி சொல்லுன்னாரு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பேசுறாங்க. 10 நாள் பேசுற இடத்துல நீ கொலை பண்ணிருக்கணும், 10 நாள் டைம் எடுத்து நீங்க பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கிற நீ அப்படின்னு. எப்பொழுது தன்னை அரசியலில் அனாதையாக்கி செல்வாக்கு, அதிகாரம், ஆட்சி அத்தனையும் புடுங்கிட்டு அதுக்கு தகுதி இல்லாத ஒரு நபர் கையில கொடுத்துட்டோமேன்னு கண்ணீர் விட்டு அவர்களை உள்ளே அனுப்பும் போதும் பார்த்தவன், வரும்பொழுதும் பார்த்தவன், 12 அமைச்சர்கள் உள்ளே வந்து அழுத பொழுதும் பார்த்தவன், இன்க்ளூடட் மிஸ்டர் செங்கோட்டையன். நேற்று அவர்கள் மறந்து விட்டார்கள், முழுவதற்கும் காரணம் புகழேந்தி துணை நின்றவன். ஆனா நீங்க காலதாமதமா வரீங்க. நீங்க நெல்சன் எல்லாத்தையும் சுத்தி வந்தீங்க, ஒரு பாயிண்ட்டுக்கு வரவே இல்லை. நீங்க நான் அக்னீஸ்வரன் சொல்லுவார்னு நினைச்சேன், அவர் சொல்ல முடியாத கட்டத்தில் இருக்கார். சார் இவர்களை இயக்குவது பாரதிய ஜனதா கட்சி, இவர்களையும் அரசியல் செய்ய வேண்டாம் ஒதுங்கிருங்கள் சொன்னது பாரதிய ஜனதா கட்சி, எடப்பாடி மிரட்டி இணைத்துக் கொண்டதும் பாரதிய ஜனதா கட்சி, தூக்கிலே தொங்குவேன் சேரமாட்டேன் என்று சொன்னவரையும் இணைத்துக் கொண்டது பாரதிய ஜனதா கட்சி, ஓரமாக ஒதுக்கி வைத்து பார்த்திருப்பது அண்ணன் ஓபிஎஸ்ஐ மாத்திரம்தான். ஆகவே இங்கே பின்னாலே இருந்து ஆட்டு வைப்பவர்கள் பாரதிய ஜனதா கட்சி, தேசிய கட்சி ஆரம்பிச்சதுக்கு பின்னாலேயும் பாஜக தானா? நிச்சயமாக அவர் அங்கே அனுமதி பெற்று ஒதுக்கி கூப்பிடவே மாட்டேன்றாங்கன்ற கோபத்துல அவர்கள் களமிறங்கி இருக்க வேண்டும். முக்கியமாக அவர்கள் களமிறங்கியது முதுவிலே தனது இரத்த சொந்தம் தன்னால் வளர்க்கப்பட்டு அரசியலிலே அம்மாவிடம் அடையாளம் காட்டப்பட்டு தன்னாலே பல 1000 கோடி சம்பாதித்த ஒரு மனிதர் எல்லாவற்றையும் ஒப்படைத்து சென்று விட்டு வரும்பொழுது அனாதையாக வருவதற்கு காரணமான அவர் மீண்டும் இப்படி செய்கிறாரே என்கின்ற வேதனை வெளிப்பாடோடு திரு திவாகரன் துணையோடு இன்றைய தினம் விடக்கூடாது, தினகரனை முடித்து கட்ட வேண்டும் என்பதற்காக கால் வைத்து இறங்கியிருப்பதுதான் உண்மை. ஆகவே அதிலே ஒரே குறிதான், ரெண்டு பேரை வீழ்த்தணும். ஒன்னு பழனிசாமியை, 2வது தினகரனை ஒண்ணு இல்லாம செய்யணும். அதனாலதான் தினகரன் அப்படிப்பட்ட வார்த்தைகளை, கடுமையான வார்த்தைகளை நான் கூட இதை முதல்ல அதிமுகவோட கட்சி பிரச்சனை நினைச்சேன், இது உண்மையிலே அவங்களோட குடும்ப பிரச்சனை போலயே. குடும்ப ரொம்ப பெரிய பிரச்சனை சார். 2 பேரும் பேச மாட்டாங்க. அவன் என் முகத்துல முடிக்க கூடாதுன்ற வார்த்தையை அம்மா பயன்படுத்தி இருக்காங்க. ஆகவே அவர்கள் நேற்று மிகவும் நொந்து போய் தான் அங்கே ஒரு கூட்டத்தை கூட்டி அவர்கள் பேசுகிறார்கள். இன்னைக்கு பேசிட்டு போயிட்டு விட்டுறக்கூடாது, நாளையிலிருந்து அரசியல் பயணம் தொடர வேண்டும், எல்லா தொகுதிக்கும் போகணும். நீங்க நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொன்னேன், நான் போக தான் போறேன், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். பழனிசாமி நிறுத்துகின்ற கேண்டிடேட் அத்தனை பேரும் டெபாசிட் போகும் வரை ஓய போவதில்லை. நான் அதிமுகவை சொல்லவில்லை, இரட்டை இலையை சொல்லவில்லை, மற்றவற்றை சொல்லவில்லை. இந்த கட்சிக்கு அழிவிற்கு காரணமாக இருந்த ஒரு அணியின் தலைவரை இறுதி வரை எதிர்கொள்ள புகழேந்தி தயாராக இருக்கிறேன். அன்றும் எதிர்த்தேன், இந்த 9 வருஷமா நான் எதிர்த்துட்டு இருக்கேன். நடுவில் அவங்க போனாங்க அப்படின்னு அவர் சொன்னது சரிதான். ஏன்னா அவங்க நடுவில் போயிருக்க கூடாது, தொடர்ந்து அரசியல் இருந்திருக்கணும், எதிர்த்திருக்கணும்.
ஆனா இத்தனை நாள் கழிச்சு மனசு உடைஞ்சி திரும்பி உள்ள வந்திருக்காங்க. ஆகவே ஒரு முயற்சி வெற்றி பெறட்டும். தினமும் அரசியலில் அவர்கள் இருக்க சசிகலா வேண்டும் கட்சியில இணைவீங்களா? என்பதுதான். சசிகலா கட்சியில் புகழேந்தி இணைவாரா? இல்ல சார், போன தடவை நெல்சன் இப்படிதான் தாவேக்கா எங்க பார்த்தாலும் விசில் சவுண்ட் கேக்குதுன்னு நீங்க உடனே விஜய்கிட்ட இணைகிறாலும் கேட்டீங்க. சார், நான் ஒரு சாக்ரிஃபைஸ் உங்கள்கிட்ட சொல்றேன். என் கண்ணில் தண்ணி வரலையே தவிர அவ்வளவு கஷ்டப்பட்டேன் சார். அரசியல்ல எந்த அரசு கட்டில் பதவியிலும் இல்லை சார். 11 ஆண்டு காலம் அம்மா வழக்குக்காக ஓடாடினேன், பிணை கொடுத்தேன், சாக்ரிஃபைஸ் ஆனேன், ஜெயிலுக்கு போனேன், எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். ஆனா எந்த பதவி சுகத்தையும் அனுபவிக்காதவன் புகழேந்தி. நேர்மையானவன், உண்மையானவன், என்னிடத்திலே தவறில்லை. இதை விட்டு வேறு ஒன்றுமில்லை. மக்கள் என்னை விரும்புவார்கள், போகின்ற இடத்தில் வரவேற்கிறார்கள். எனது பங்கும் இந்த அரசியல் களத்தில் இருக்கிறது. அது பழனிசாமிக்கு எதிராகத்தான் இருக்கும். அதை நீங்கள் தொடர்ந்து பேசலாம்.